ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா 3.50 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes 42 seconds இருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.08 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஃபைனலி வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஒரே ஒரு மைண்ட் செட் இருந்தது, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஜாகிங் முடிச்சுட்டு தான் தூங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா டெய்லியுமே வந்து நம்ம கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கோம். மழை வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி நம்ம ஓடி ஆகணும். நம்ம மழையும் நின்றுச்சு. ஃபைனலி 3 கிலோமீட்டர்ஸோட இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்றோம். ஒரு 4 முக்கியமான விஷயத்த வந்து நம்ம லைஃப்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம யாருக்கும் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோம். நம்ம எடுத்துட்டு இருக்க டெசிஷன்லாம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 2வது நம்ம ஒரு இடத்துல வந்து தப்பா பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நான் தான் கரெக்ட் அப்படின்னு விடாப்புடியா வந்து சண்டை போட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி நான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். தப்புனா தப்புங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும் 2வது. 3வது விஷயம், ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்மனால முடியாத பட்சத்துல நம்ம ஹெல்ப் கேட்டே தான் ஆகணும். நம்ம ட்ரை பண்ணி நம்மனால முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம யாருக்கிட்டயாவது உதவி கேட்டுதான் ஆகணும் அந்த விஷயத்த முடிக்கிறதுக்காக. 4வது விஷயம், லைஃப் இஸ் டூ ஷார்ட். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் நம்மளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். யார் மேலயும் வந்து பொறாமப்படாம இருக்கிறத வச்சுட்டு ஒரு மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோம். சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையுமே சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பேசிடுமா?